இப்ப நம்ம திருப்பரங்குன்றம் கோயில்ல இருக்கோம். ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அந்த மாதிரி எப்படி அந்த கோயில் வந்தது, அங்க என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுல எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் நீங்க வந்து அறுபடை வீடு பாத்துக்கோங்களே, அந்த அறுபடையிலேயே முருகன் வந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க மட்டும்தான். அது நீங்க இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா இங்க வந்து கல்யாண குளத்துல இருப்பார். இங்கதான் அவங்களுக்கும் தெய்வானவங்களுக்கும் கல்யாணம் நடந்தது. அது மட்டும் இல்லாம இங்க எல்லா காட்ஸும் வந்தாங்க. எல்லா கடவுளும் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வந்தாங்களா. அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு இமயமலை மாதிரி. அங்க வந்து இந்த சிவன் பார்வதி கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லாரும் போவாங்கல்ல, ஆசீர்வாதம் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க எல்லா கடவுளும் வந்து ஆசீர்வாதம் பண்றதுனால இது தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு இமயமலை, தென்னகத்தின் இமயமலை. ஆமா, தென்னகத்தின் இமயமலை. இங்க எல்லா சமயம் ஆசீர்வாதத்தால இங்க நிறைய கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் எல்லாரும் ஒத்துமையா சண்டை போடாம சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனோட 6வது படை, அதாவது திருப்பரங்குன்றம் முடிச்சிட்டு அப்படியே நேரா பழமுதிர்ச்சோலை. நல்லா இப்ப இங்க வந்து பழமுதிர்ச்சோலையில இருக்கோம். பழமுதிர்ச்சோலை தான் முருகனோட 6வது படை. சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் பழனியிலே தான் இருக்கு. உள்ள போன கேப்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னா, வெள்ளியில அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வேலு இந்த இது எல்லாமே சூப்பரா இருந்தாரு. ஒரு இடத்துல நாங்க ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கோம். திருச்செந்தூர்ல பார்த்தது கம்ப்ளீட்டா வேறையா இருந்தது. திருப்பரங்குன்றத்துல பார்த்தது உட்கார்ந்துருந்தாங்க. அது அப்படியே, ஏன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த இது வந்து வேற மாதிரி இருக்கு. அமைப்பாவே உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கட்டும், சைட்ல இருக்கிற ஆட்களா இருக்கட்டும், எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு.